வீடு சுத்தம் இல்லாமல் இருந்தால் சாமியாடிகளுக்கு எப்படி காட்டி கொடுக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம கூட சாமி இருக்கிற சாமி அந்த இடம் எப்படி இருக்கணும்? அப்படி அந்த இடம் சரியாக இல்லாமல் இருந்தால் எப்படி அதை காட்டி கொடுக்கும்? அப்படிங்கிற உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவோம் நண்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் அறிஞ்சது அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாடிய வாசம் செய்கிற இடமா அவங்க வீடு இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் அந்த சாமி அந்த வீட்டுக்கு வரும். நல்லதுக்கு வரும், கெட்டதுக்கு வரும், நல்லதை கண்ணில் காட்ட வரும், நடக்க போகிற ஆபத்தை காத்து கொடுக்க வரும், அந்த எல்லையில் இருக்க சாமியாடியை பாதுகாக்க வரும், அந்த சாமியாடிகளின் தேவைகளை நிறைவேற்ற, மன வலியை தீர்க்க, மன சந்தோஷத்தை கொடுக்க அந்த சாமி அந்த வீட்டுக்கு வரும். அப்போ அந்த சாமி வீட்டுக்கு வர்ற இடம், அப்போ அப்படி இருக்கிற வீடு சுத்தமில்லாமல் இருந்தால் எது மாதிரி காட்டி கொடுக்கும்? இப்போ சுத்தம்னா எப்படிங்க சுத்தம்னு அசுத்தம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? சாமிக்கு எது ஆகாது? அந்த விஷயங்கள். சாமிக்கு ஒரு சாமி இருக்குன்னா அந்த சாமிக்கு எதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற எல்லாமே அசுத்தமான விஷயங்கள் தான். அப்படி எது மாதிரியான விஷயங்கள் ஆகாது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரி, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி குடும்ப உறவுகளுக்குள்ள உடல் உறவு அது மாதிரியான நேரங்களில் அந்த வீடை அவர்கள் சாமி இருக்கிறதுனால உடனுக்கு உடனே அதை சுத்தம் பண்ணணும். சாமி இருக்கிற அறை அந்த திசை பக்கமே அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அதை உடனுக்கு உடனே சுத்தம் செய்யணும். சரி, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மாதிரியான அசுத்தம் சார்ந்த எண்ணங்களோட அசுத்தம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும், அதே சமயம் உடல்ல இருந்து வெளியேறுகிற ஒரு சில தீட்டு ஒரு சில விஷயங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் படும்போது அவர்கள் அந்த உடலையும் அந்த பொருளையும் அந்த ஆடையையும் சுத்தம் செய்யலை அப்படின்னா அதுவுமே அசுத்தத்தில் சேரும். அசைவம் அசைவம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த அசைவம் ஆகாது அப்படின்னா அந்த சாமிக்கு அசைவம் எடுக்கிறதுங்கிறது அதை சுத்தம் செய்யாம அந்த அசைவ வாடை வருது பார்த்தீங்களா, அந்த வாசம் அதுவுமே அந்த இடத்துல ஆகாது. அது இல்லாம சுத்தமில்லாத வீடு, 3 வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, இலவு வீடு, அதாவது இந்த தீட்டு சார்ந்த வீடுகள், அந்த வீட்டுக்கு உள்ள போயிட்டு வீட்டுக்கு உள்ள குளிக்காம உள்ள வரும்போது கூட அந்த இடத்துல ஒரு அசுத்தமான அந்த நிலையா அந்த இடம் மாறும். அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா, தீ பிடிச்சு அந்த தீ பிடிச்ச துணிகளும் சரி, அதே சமயம் வீட்டில் பேசக்கூடாத அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்கிறதும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தீய எண்ணம் கொண்ட தீய வினை சார்ந்த ஒரு சில பொருள் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த சாமிக்கு ஆகாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சுத்தம்னா அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும், வீடை எப்படி சுத்தமா வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம சொல்லி அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன், அந்த சாமி எப்படி காட்டி கொடுக்கும்? வீடு அசுத்தமா இருக்குடா அப்படின்னு அந்த சாமியாடிக்கு எப்படி அந்த சாமி காட்டி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காங்க, இதே மாதிரி அசுத்தமா அந்த வீடு இருக்கு அப்படின்னா அந்த சாமி அந்த சாமியாடி உடல்ல தங்கரிக்காது. ஒரு மாதிரியான ஒரு மனநிலைய ஒரு குழப்பத்தை உருவாக்கி, அதே சமயம் அந்த சாமியாடிகளுக்கு கனவுகள் மூலமாக எப்படி ஒரு சாக்கடையோ அல்லது ஒரு பிணமோ அல்லது அசிங்கமாகவோ காமம் சார்ந்த விஷயமாகவோ உடலுறவு சார்ந்த விஷயமாகவோ மலம் சார்ந்த விஷயமாகவோ நெருப்பு சார்ந்த விஷயமாகவோ அவர்களுக்கு கனவுல காட்டும். சரி, இது சின்ன சின்ன விஷயம்தான். இது இல்லாம சாமி இருக்கிற இடம் ஆகாத ஒரு பெரிய ஒரு அசுத்தம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த சாமியாடிகளே அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு எண்ணம், வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதே சமயம் அவங்க மனநிலையில ஒரு சில மாற்றம், கோபமா ஆக்ரோஷமா அவர்களுடைய உணர்வு அந்த இடத்துல வெளிப்படும். சரி, இது இல்லாம ஒரு சாமியாடியா இருக்காரு, அந்த சாமியாடியே அந்த இடத்துல அசுத்தமா இருக்காரு அப்படின்னா அன்று இரவு அவருடைய உடலையும் அவருடைய மனதையும் சுத்தப்படுத்தாம இருந்தாருன்னா அன்று இரவே அவரால் தூங்க முடியாது. சரியான நித்திரை, அது தூக்கம் அவருக்கு கிடைக்காது, தூங்கவே முடியாது. அசந்து தூங்குவாங்களா, அந்த தூக்கம் வரவே வராது. ஒரு மாதிரி உளமானத்தோடையே அவர் இருப்பார், அந்த வீட்டில் காட்டி கொடுக்கும். அது இல்லாம
அந்த அசுத்தம் இருக்கிற அந்த சுத்தம் செய்கிற வரைக்கும் வீட்டில் சவனங்கள் எதுவுமே தெரியாது. வீட்டில் தெய்வத்தை உணர முடியாது. தெய்வத்தின் வாசம் அந்த இடத்துல இருக்காது. அசரீரி வாக்கு கிடைக்காது. அதே சமயம் சண்டைகளும் சச்சரவுகளும் மனக்குழப்பங்களும் வேதனைகளும் வறுமைகளும் கஷ்டங்களும் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா நடக்க நடக்க ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. கடைசியா தெரிய வரும், வீடு சுத்தம் இல்லாம இருக்கு, நாம வீட்டை சரியா வைக்கல. ஒரு சாமியாடி இருக்காருன்னா அந்த சாமியாடி அந்த உடல்ல ரத்தமும் சதையுமா இருக்கிற சாமி இருக்கு அப்படின்னா மனுஷனுக்கு இயல்பு தான். ஆசாபாசங்களும் எல்லாமே மனுஷனுக்கு இயல்பு தான். அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா சாமி ஆடியாக இருந்தால் அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த உடலையும் இருக்கைகளையும் சுத்தம் செய்யறது ஆக சிறந்து. அப்படி இல்லை அப்படின்னா அதே சமயம் அசைவம் எடுத்தாலோ இது போன்ற தீட்டு நேரங்கள்லையோ நாம சாமி இருக்குன்னா அந்த சாமி அறை பூஜை அறையை திறக்கக்கூடாது. 1 நாள் 3 நாள் 5 நாளாக இருந்தாலும் அதை துறக்கக்கூடாது. பூச புனஸ்காரம் கொடுக்கக்கூடாது. இந்த வாசம் மேல உள்ள ஏறக்கூடாதுங்க. ரோஜா இதழ் போன்று மென்மையாக இருக்கிற அந்த தெய்வ சக்தி எப்போது குறையும்னா அந்த வாசங்கள், அந்த எதிர்மறை சக்திகள், இது போன்று அசுத்தம் சார்ந்த வாசங்கள் அந்த சாமி இருக்கிற இடத்தை எல்லைய நோக்கி ஏறும்போது அந்த தெய்வம் அந்த ரோஜா இதழ் போன்ற அந்த எண்ணிக்கை அந்த இடத்துல குறையும். அப்ப சாமிக்கு ஆக்ரோஷத்தை கொடுக்கும். சாமி எல்லையை விட்டு வெளியேறும். வீட்டுக்குள்ள இல்லாம படியிலோட போய் உட்காந்துக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சாமியாடிகளுக்கு திடீர்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி இரவு நேரங்கள்ல ஒரு மாதிரி உடல் வலியை கூட ஏற்படுத்தும். ஆகாம வயிற்றுப்போக்கு, அது போன்ற ஒரு தலைவலி, அது போன்ற ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடை கூட ஏற்படுத்தும். இது மாதிரி அந்த சாமியாடிகள் உடல்ல ஒன்னொன்னா காட்டும். அதை சரி பண்ற வரைக்கும் காட்டும். அதை சாமி இருக்கிற வீடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப துடியா அந்த மக்கள், அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் இருக்கணும். என் வீட்டுல ஒரு பெரிய கூட்டு குடும்பம், அதுல நான் சாமியாடி நான் இருக்கேன் அப்படின்னா என் உறவுகள் இருக்காங்க. அவர்கள் உறவுகள் சுத்தம் இல்லாம இருந்தாலும் என்னை அடிக்கும், எனக்கு காட்டி கொடுக்கும். நான் பாதிக்கப்படுவேன். ஏன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி பாதிக்கப்படும். அப்ப ஒரு குடும்பத்துல அந்த சாமி இருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சரியா இருக்கணும். சொல்லி கொடுக்கணும், பக்குவப்படுத்தணும். சாமி இருக்கு, இப்படி இருக்கணும், இப்படி இப்படி நாம இதை செய்யணும். நாம மற்ற வீடுகள் மாதிரி நம்ம வீடு இல்லை. யாரு வந்தாலும் நாம சரியா அவர்கள் எப்படி என்ன ஏதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். சாமி இருக்கிற வீடு அந்த சாமி பேசிக்கிட்டே இருக்குங்க. சவனங்களும் சரி, அசரீர வாக்குகளும் சரி, நடக்கிற நல்ல நிகழ்வுகளும் சரி, எல்லாத்துலயும் அந்த சாமி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பேசிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நாம கண்டுக்க முடியும். சாமியாடி உடல்லையே காட்டும், சாமியாடி செயல்ல காட்டும், சாமியாடி சிந்தனையில காட்டும், சாமியாடி செய்யற எல்லா விஷயங்களையும் காட்டி கொடுக்கும். எப்படியாவது சுத்தம் பண்ணு, இழுத்து வெளியே ஏறி தலையை விரிச்சு போட்டு சாமி அழுகிற மாதிரி கூட உட்காரும். கோபமா இருக்கிற மாதிரியான ஒரு நிலைய அந்த இடத்துல உருவாக்கும். கொடுக்குற சாப்பாடை தட்டி விடுற மாதிரி தட்டி வெளியே எரியும், தூக்கி வீசும். சுத்தம் இல்லை, இதை சேர்க்காதன்னு இங்க இருந்து வீசி வெளியே வாசப்படிக்கு வெளியே எரிய உள்ள யாரையும் அனுமதிக்காது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளை உருவாக்கும். ஒரு ஆளுக்கு வர்றது குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் வரும். இது எல்லாம் சாமி இருக்கிற வீடு அப்படின்னா அதாங்க மடியில நெருப்பு கட்டின மாதிரி இருக்கணும். சாமி இருக்கிற வீடு, சாமி இருக்கிற இடம்னா சுத்தம் தான் எல்லாமே. சுத்தம் இல்லை அப்படின்னா தெய்வம் இல்லைன்னு நாம எடுத்துக்கிறோம். அப்ப சாமியை வணங்குறவர் மக்க, சாமி இருக்கிறவர் மக்க, சாமி வீட்டுல வாசம் செய்கிற வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? இது மாதிரியான விஷயங்களை நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா தெய்வத்தோட கோபத்தை, தெய்வத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த தெய்வத்தை புண்படுத்துற மாதிரி அந்த சாமியாடி இருக்கிற வீடும் சாமியாடிய அந்த மக்களும் புண்படுத்திடக்கூடாது. அதனால நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கும் சாமியாடி ஒரு மக்களுக்கும், நீங்க இருக்கிற வீட்டை எப்படி வைக்கணும், பாதுகாக்கணும், அதை எப்படி அந்த சாமியை சுமக்கிறவங்களை தாக்கும், பாதிக்கும், வீட்டில் என்னென்ன குழப்பங்கள் வரும், என்னென்ன சண்டைகள் வரும், எது மாதிரியான விஷயங்கள்லாம் அசுத்தமான விஷயங்கள், எது சேராது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.